This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல வந்து ஒரு ஏழ்மையான ஒரு பையன் வந்து வாழ்ந்துகிட்டு வரான். அந்த பையனோட பழக்கம் என்ன அப்படின்னா, அவன் எப்பயுமே நேர்மையா தான் இருப்பான். அவங்க அம்மா வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து எப்பயுமே திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாருக்கு எந்த துரோகமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 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 வளர்ப்பாங்க. எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா வந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தச்சு டெய்லர் அந்த தச்சு அது வந்து அது மூலியமா தான் அவனை வந்து வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. நம்ம வந்து எவ்வளோதான் வறுமையில இருந்தாலும் யாருக்குமே நம்ம வந்து துரோகம் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து நேர்மையா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்த உடனே, அவன் வந்து எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து நேர்மையா தான் நடந்துக்கிருவான். ஸ்கூல்லையுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் பொய் சொல்ல மாட்டான். எந்த ஒரு பொருளையும் திருட மாட்டான். எந்த ஒரு பொருள் கையில கிடைச்சாலும் அத கொண்டு போய் யாரோடதோ அவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிருவான். அந்த மாரி ஒரு ஒழுக்கமான பையன். அந்த மாரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். மத்த பசங்க கூட எது நினைச்சதுனாலும் வாங்கி சாப்பிட முடியும். ஆனா அந்த பையனால எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது. ஏன்னா அவனோட வறுமை தான் காரணம். அதையுமே மனசுல நினைச்சிட்டு இருப்பான். நம்ம வந்து அப்படி எதுவுமே நமக்கு தேவையில்ல. நம்ம நேர்மையா இருந்தாலே போதும். நமக்குள்ள ஒரு நாள் வந்து நம்ம காலம் மாறும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்படித்தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது, ஒரு இடத்துல வந்து கீழ ரோட்ல வந்து பர்ஸ் வந்து கிடக்குது. அதோட சேர்ந்து ஒரு ஐடி கார்டுமே இருக்கு அந்த பர்ஸுக்குள்ள. இவன் வந்து இந்த பர்ஸ எடுத்த உடனே அவனுக்கு வந்து மனசுல வந்து என்ன தோணுது அப்படின்னா, நம்ம வந்து இந்த பர்ஸ எடுத்துட்டு போயி நம்ம அம்மாகிட்ட குடுப்போம். அதுல வந்து நெறைய பணம்லாம் இருந்துச்சு. அதோட நம்ம அம்மாவோட கஷ்டம்லாம் தீர்ந்துரும். நம்ம நெனச்சது, ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கலாம். அம்மாவுமே கொஞ்ச நாளைக்கு வந்து வேலை செய்ய வந்து தேவையில்ல. இதுல வந்து அவ்வளோ பணம் இருக்கறனால அம்மாவும் வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து சொன்னாலும், திடீர்னு இன்னொரு மைண்ட் வந்து என்ன வருது அப்படின்னா, அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து நேர்மையா தான் இருக்கணும். நம்ம யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணக்கூடாது. அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தோனே, சரின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு வீடா போய் கேட்குறான் அந்த ஏரியால. கேட்கும்போது அந்த ஒரு வீட வந்து கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஐடி கார்டுல உள்ள நேமும், அந்த வீட்டுக்காரரோட நேமும் ஒண்ணா இருக்குது. ஒண்ணா இருந்த உடனே அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரோட பர்ஸ குடுத்த உடனே, "அப்படியாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தொலைஞ்சு போச்சுட்டு இருந்திருந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நான் வந்து அ ஒரு ஒரு ஆப் ஒரு இது ஆஃபீஸரா இருந்து தான் நான் வந்து அந்த அந்த பிஎஃப் காச வந்து எடுத்துட்டு வரும்போது தான் அந்த பர்ஸு வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் காசு வந்து குடுப்பான். அந்த மாரி உனக்கு படிப்புக்கு தேவையான புக்கு, பேனா, பென்னு அந்த மாரி வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லி குடுத்துடுவாரு. கூட்டு வந்து அவங்க அம்மாட்ட வந்து குடுப்பான். அதோட ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் வந்து நிக்கிது. நின்ற உடனே அவங்க அம்மாவுக்கும் புரியல, இவனுக்கும் புரியல. என்னடா நம்ம வீட்டு முன்ன வந்து ஒரு கார் நிக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. வந்தோனே அவன் பர்ஸ வந்து கொண்டு போய் குடுத்தான்ல, அவர் வந்து வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து சொல்லுவாரு, இந்த மாரி "தம்பி நீ இந்த மாரி என்னோட பர்ஸ வந்து நீ வந்து நேர்மையா வந்து கொண்டு வந்து குடுத்த. அதனால நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நான் வந்து 30 வருஷமா ஒரு ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டரா இருந்தேன். அ அதனால உனக்கு வந்து இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு அறக்கட்டளை, ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்ல வந்து உன்ன வந்து படிக்கிறதுக்கு வந்து ஃபீஸே இல்லாம நான் வந்து சேர்த்து விட போறேன். நீ வந்து படிச்சு முடிச்சு வெளிய வர்ற வரைக்கும் நீ வந்து ஃபீஸ் இல்லாம படிக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். அதேபோல படிப்பான். அவன் ஏற்கனவே படிச்சத விட இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமா படிப்பான். ஏன்னா அது வந்து ஃப்ரீயா வந்து ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவன் வந்து மனசுல வந்து எடுத்துக்கிட்டு, அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு நல்லா படிச்சு ஃப்யூச்சர்ல ஆர்மி மேன் ஆயிருவான். ஆர்மி மேன் ஆனோனே நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அதோட இவன் வந்து என்ன செய்வான்னா, மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாரி எதனால வந்து அவன் வந்து இப்படி வந்து வெற்றி பெற்று இந்த மாரி ஒரு ஆர்மி மேனா ஆனா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த மாரி நான் வந்து நேர்மையா இருந்தனால தான் எனக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த ஆர்மியினோட இந்த வேலை. நான் வந்து இந்த மாரி சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு பரிசு கிடைச்சு, அது மாரி இந்த கதைய வந்து சொல்லி, எனக்கு அதுக்கு நேர்மையா இருந்ததுனால தான் எனக்கு வந்து இப்படி வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதனால நீங்களுமே எப்பயுமே நேர்மையா இருங்க.
அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லுவான். இதே போல தான் நம்மளுமே என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு பொருளுக்கும் எதுக்குமே நம்ம ஆசைப்படாமல் நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு வந்து அது வந்து பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.